கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கிறிஸ்துவ நாமத்தை வாழ்த்து வரவிருக்கிறோம். கர்த்தர் தாமே உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. டிசைனஸை ப்ராஹினஸை நம்ம ஜோம் பண்ணிட்டு செய்திக்கு நேரம் கடந்து போயிடுவோம். ஏசப்பா உமக்கு நன்றி 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 ராஜா. பிதா குமாரன் பரிசுத்தனவரே துதிக்கிறோம் சோத லைவிஷன் லைட்டஸ் ப்ராஹுனஸே ஆவியானவரே ஏசப்பா சோதர ராஜா. அப்பா அந்த சேனல் மூலமாக வெளியே அப்பா கொடுக்க போகிற செய்தியை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இயேசுவே அடியனை மறைத்து கொள்ளுங்க. ஆவியான வெளிப்படுங்க. விசேஷமாக ஏசப்பா நீங்கள் பேசும்போது அதிகாரம் வல்லம் வெளிப்பட்டது போல ஆண்டவராக இயேசுவே அதிகாரம் வல்லம் வெளிப்பட வேண்டுமா செபிக்கிறோம். என்ன பேச சித்தம், எப்படி பேசணும் ஆண்டவரே. இந்த எங்லேட்டஸ் ப்ரௌனஸே லைட்டஸ் ப்ரௌனஸ் சீஸ் கர்த்தர் பேசுவீராக. கதாந்தலி பியாண்ட் லேட்டஸ் ப்ரௌனஸ் சீசஸ் கத்த நாம மகிமைப்பட கிருபை செய்யுங்க. அடியை மறைத்து கொள்ளுங்க. முழுமையாக இயேசுக்குள்ள ஒப்பு கொடுக்குறோம். மீட்பு இயேசுவினம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் வேலி அடைத்திருக்கிறார். நம்ம எல்லாரையுமே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைங்க எல்லாம் வேலி அடைத்து வைத்திருக்கிறார். அவருடைய அனுமதி இல்லாமல் நம்மளை சாத்தான் தொட முடியாது, வியாதியை போட முடியாது, பலகீனத்தை போட முடியாது. ஆனால் ஏன் வேலி எடுக்கப்படுகிறது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். அந்த தலைப்பில் பார்க்க போகிறோம். ஏன் வேலி எடுக்கப்படுகிறது. ஜீசஸ் யோபுனுடைய சரித்திரத்தை பார்க்க போகிறோம். யோபுனுடைய சரித்திரத்தை வாசிக்கும் போது நான் ஆரம்பத்தில் பயந்துருக்கிறேன், நடுங்கியிருக்கேன். அந்த சாப்டரே பைபிளில் ஏன்டா இருக்குங்கிற மாதிரி ரொம்ப பயந்துருக்கிறேன். ஆனால் கர்த்தர் எனக்கு கொடுத்த விளக்கத்தின்படி உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். அதாவது யோபு 1:6 சொல்லுகிறது, தேவ புத்திரர் கர்த்தருடைய சந்நிதியில் நின்ற போது சாத்தானும் அவர்கள் நடுவிலே நின்றான். எவ்வளோ தைரியம் பாருங்கள். தெய்வ சந்நிதியில் கர்த்தருடைய சந்நிதியில் சாத்தான் தைரியமாக நிற்கிறான் அப்படின்னு யோபு 1:6 சொல்லப்படுது. அப்போ கர்த்தர் கேட்குறார், எங்கிருந்து வருகிறாய் அப்படின்னு சொல்லி கேட்குறார். யோபு 1:7 சொல்லப்படுகிறது, பூமி எங்கும் உலாவி அதில் சுற்றி திரிந்து வருகிறேன் என்றான். அப்போ அவனுடைய வேலை என்ன? பூமி எங்கே சுற்றி திரிகிறான், பூமி எங்கே உலாவி கொண்டு இருக்கிறான். இந்த சாத்தான் பூமி எங்கே நினச்சிறான், உலாவி கொண்டு இருக்கிறான். அப்போ பாருங்கள், நாம் பாதுகாக்கப்படணும். அவன் எங்கே சுற்றி திரிஞ்சு யாரை விழுங்கலாம் அப்படின்னு சுற்றி நினச்சிடான், வகை தேடி அலைகிறான். பூமியில் அவன் மத்தியில் தான் நாம் நினச்சிரோம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அதை கர்த்தர் நம்மளை வேலி அடைத்து பாதுகாத்து கொண்டு இருக்கிறார். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு மறைவானது ஒன்றுமில்லை, சகலமும் வெளியிறங்கும் நிர்வாணம் இருக்குது வேதம் சொல்கிறது. அவர் மனிதனுடைய இருதயங்களின் உள்ளந்திரியங்களையும் ஆராய்ந்து அறிகிற கர்த்தர். மனிதனோ முகத்தை பார்ப்பான், தேவன் இதயங்களை சீர்தூக்கி பார்க்க இதயத்தை தான் பார்ப்பார். அப்போ சாத்தான் எதுக்கு வந்திருக்கிறான் அப்படிங்கிறது கூட கர்த்தருக்கு தெரியும். அவன் எதுக்கு தேவ சந்நிதிக்கு அவ்வளோ துணிச்சலாக தைரியமாக தேவன்கிட்ட கர்த்தர்கிட்ட பேசுவதற்கு வந்திருக்கிறான். அப்போ கர்த்தர் கேட்குறாரு, இந்த பூமி எங்கே தான் உலாவி வருகிறேன்னு சொன்னால், ஆனால் கர்த்தர் கேட்குறாரு, இந்த பூமியில் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, எத்தனை நீதிமான்கள் உத்தமர்கள் பூமியில் இருக்கிறாங்க. ஆனால் ஏசப்பாங்க தேவன் கேட்குறாரு, யோபு 1:8 சொல்லுகிறது, என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ, என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ. அவன் சொல்லலை, அவனை யோபு வச்சு தான் பேச வரேன்னு சொல்லவே இல்லை. கர்த்தர் கேட்குறாரு. அப்போ அவன் எதற்கு வந்திருக்கான்னு தெரியவே தான் கர்த்தரே கேட்குறாரு, என் தாசனாகி யோபின் மேல் கவனம், யோபை வச்சு தான் பேச வாரான், அவன் அந்த சிந்தையில் தான் வந்திருக்கிறான்னு தெரிந்தவராகவே சொல்லுகிறார். அவரே சொல்கிறார், உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிறவனுமாகிய அவனைப் போல் பூமியில் ஒருவன். அவரே சர்டிஃபிகேட் கொடுக்குறாரு, சாட்சி கொடுக்குறாரு. பூமியில் ஒருவனும் அவனை போல் இல்லையா, பெஸ்ட் அப்படின்னு சொல்லி கற்று சொல்லிட்டார். அப்போ அவன் என்ன சொல்கிறான் உடனே, ஏன்னா யோபு விருதாவாக தேவனுக்கு பயந்து நடக்கிறான், நீர் அவனை வேலி அடைத்திருக்கிறீ, அவனை என்ன செய்வீங்க, அவனை சம்பத்தெல்லாம் ஆசீர்வதித்து இருக்கீங்க, அவனுக்கு உண்டான எல்லாம் நினச்சிது நீங்கள் ஆசீர்வதித்து வச்சுருக்கீங்க, அந்த சும்மாவாக அவனுக்கு பயந்து நடக்கிறான் அப்படின்னு சொல்லி சாத்தான் சொல்கிறான். இது என்ன அர்த்தம்னா, சாத்தானுக்கும் தேவனுக்கும் நடக்கிற ஒரு உரையாடல் மாதிரி இருக்குது, ஒரு கான்வர்சேஷன். எவ்வளோ துணிச்சலாம் நினச்சலாம் பேசுகிறான். யார்? சாத்தான் தேவன்கிட்ட.
அப்போ யோபு 1:10 சொல்லுகிறான், அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலியை அடைக்கவில்லையோ. அவனுடைய பிசாசுடைய கவனம் ஃபுல்லாக என்ன இருக்குது? வேலி எப்போ எடுக்கப்படும், எப்போ தேவன் வேலி எடுக்கப்படுவார், எப்போ தேவன் விசுவாசிகளை விட்டு விலகுவார், எப்போ கிறிஸ்தவனை விட்டு விலகுவார், எப்போ பாச ஊழியர்களை விட்டு விலகுவார், அப்போ தான் உள்ள அவனுக்கு அனுமதி சீட்டு கிடைக்கும். வேலி வேலி எடுக்கப்பட்டுட்டால் அவன் உள்ள ஈஸியாக நம்மளை டச் பண்ணிடலாம். வேலி எடுக்கப்பட்டுட்டால் யாருனாலும் அவன் தொட்டு வியாதி பலகீனம் நோய் எல்லாத்தையும் கொண்டு போட்டுருவான். ஆனால் அந்த வேலி என்ன செய்யணும்? எடுக்கப்படணும்னு சொல்லி விரும்புகிறான். அதனால் வேலி அடைக்கவில்லையோ அப்படின்னு சொல்லி கேட்குறான். எவ்வளோ துணிச்சலாக நினச்சிடான் கேட்குறான். அப்போ யோபு 1:11 சொல்லுகிறது, உம்முடைய கையை நீட்டி அவனுக்கு உண்டானவைகள் எல்லாம் தொடுவீரானால் அப்படின்னு சொல்கிறான். நாம் நினச்சிவோம், ஆண்டவர் நமக்கு தொட்டனா சுகம் விடுதலை அப்படின்னு நினைப்போம். இவன் என்ன தெரியுமா சொல்கிறான்? நீ அவனுக்கு என்னெல்லாம் இருக்கோ அதை எல்லாத்தையும் தொடும். அவன் நல்லா நினச்சிடான், நல்ல வசதியானவன், பணக்காரன். அதனால் அவனுக்கு உண்டானவையில் எல்லாம் என்ன செய்யும்? நீ தொடும் அப்படின்னா அவனுக்கு விரோதமாக செய்யும்னு சொல்லி சொல்கிறான். அவனுக்கு விரோதமான காரியங்களை நீ செய்யும் அப்படின்னு சொல்லி பேசுகிறான். அதான் நீ தொடுவீரானால், நீ தொடும். அவனை தொட்டால் தான் நினச்சிவான் அவன் உம்மை விட்டு விலகுவான், உம்மை வெறுப்பான், உம்மை அருவருப்பான் அப்படின்னு. அவன் பெரிய பணக்காரன். யார்? யோபு பெரிய பணக்காரன். அதனால தான் அவனை தொடுன்னு சொல்லி சொல்கிறான். அவனை தொட்டு அவனுடைய சம்பத்தெல்லாம் சொத்து சுகம் எல்லாத்தையும் தொடும் அப்படின்னு. அப்போ யோபுக்கு விரோதமான காரியத்தை செய்யும் சொல்லி சாத்தான் சொல்கிறான். நான் கேட்குறேன், சாத்தான் சொல்கிறத தேவன் கேட்பாரா? யோபுக்கு நீர் இப்படி செய்யும், அவனுடைய வேலையை எடும், நீ தொடும், நீ அவனை தொட்டு அவனுக்கு விரோதமான கருத்தை செய்யும் சொல்லி அவன் பிளான் கொடுக்குறான் தேவனுக்கு. தேவன் அவனுடைய பிளானை கேட்க முடியுமா? அப்போ தேவன் சாத்தான் கண்ட்ரோல்லையா இருக்கிறாரு, இல்லை தேவனுடைய கண்ட்ரோலில் சாத்தான் இருக்கிறானா? இப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுக்கு எழும்பலாம். நல்லா பாருங்கள், தேவன்கிட்ட வேலி அடைத்திருக்கீங்க, வேலியை எடுங்க. இல்லை நீங்களே நினச்சிங்க அவனுக்கு விரோதமாக அவனுடைய சம்பத்தை எல்லாம் தொடுங்க, அவனுக்கு என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் தொடுங்கன்னா நம்ம ஆசீர்வாதம் கிடையாது, விரோதமான காரியம். அப்போ அம்மா நினச்சிவான் தூசிப்பான் அப்படின்னு சொல்கிறான். அப்போ பாருங்கள், தேவன் சாத்தான் சொல்வது நிமித்தம் வேலியை எடுக்க முடியுமா? தேவனால் அப்படிதான் அவனுடைய கண்ட்ரோலில் தான் இருக்கிறாரா? இல்லை. என்ன ரீசன் அப்படின்னா, கர்த்தருடைய பார்வையில் உத்தமன் சன்மார்க்கன் கரெக்டாக நடக்கிறான். ஆனால் அவன் இவ்வளோ துணிச்சலாக சாத்தான் தேவன்கிட்ட பேசுவதுக்கு காரணம், யோபுக்கிட்ட என்னுடைய ஸ்வாவம் இருக்குது, என்னுடைய கேரக்டர் யோபுக்கிட்ட இருக்குது. அதனால் யோபுவை நீ என்ன வேலி அடைச்சி வைக்கீங்க, ஏன் வேலி எடுக்கலைன்னு சொல்லி கேட்குறான். என்னுடைய குணாதிசயங்கள் அவன்கிட்ட இருக்குது, யாருடைய ஸ்வாவம் அவன்கிட்ட இருக்குது. நீ இன்னும் வேலை எடுத்து வச்சு நீ நீதி செய்கிற தேவன் அல்லவா, நீ நீதி செய்வீர் அல்லவா, நியாயாதிபதி அல்லவா, நீர் ஏன் இன்னும் வேலையை அடைத்து வைத்திருக்கிறேன்னு சொல்லி தைரியமாக தேவ சமூகத்தில் போய் தேவ சந்நிதியில் போய் பேசுகிறான். அவருடைய பார்வையில் அவங்க ஒரு குற்றவாளி கிடையாது, பாவி கிடையாது. அதனால் வேலையை அடைத்து வைத்திருக்கிறார். ஆனால் என்னுடைய காரியம் அவங்ககிட்ட இருக்குது, என்னுடைய ஸ்வாவம் அவங்ககிட்ட இருக்குது, என்னுடைய குணாதிசயங்கள் அவன்கிட்ட இருக்குது, நீ இன்னும் ஏன் வேலை எடுத்து வைத்திருக்கிறேன்னு சொல்லி கேள்வியை கேட்க ஆரம்பிக்கிறான். இப்போ யோபு 1:5 சொல்லுகிறது, அவன் என்ன செய்வானா, விருந்து செய்கிற அவருடைய 4 முறை வருகிற போது அவங்க ஒவ்வொரு வீட்லேயும் போய் விருந்து சாப்பிட்டுட்டு பிள்ளைங்களாம் வரும்போது, ஐயோ ஒருவேளை என் குமாரர் பாவம் செய்திருப்பாங்க, தேவனே தங்கள் இருதயத்தில் தூசியிருப்பார்கள் என்று சொல்லி எல்லாருடைய இலக்கத்தின்படியும் சர்வாங்க தகன பலிகளை செலுத்துவான் என்று சொல்லி யோபு 1:5 சொல்லுகிறது. பாருங்க, அவன் பயந்தாங்கல்லி மாதிரி இருக்கிறான். பயந்து அச்சோ என் பிள்ளைங்க பாவம் செஞ்சுருக்குமோ, கர்த்தருக்கு விரோதமாக நினச்சிவாங்க, தூசித்திருப்பாங்களோ அப்படின்னு பலி செலுத்தி கொண்டே இருக்கிறான். பிள்ளைங்களை அதிகமாக நேசிக்கிறான். பிள்ளைங்க கர்த்தருக்கு விரோதமாக செயல்பட்டுறக்கூடாது, கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செஞ்சிடக்கூடாதுங்கிறதுல அக்கறை உள்ளவனாக இருக்கிறான். பயம் காரணம், பயம் ஒரு காரணம். ஆனால் இவன் சொல்கிறான் பாருங்க, பிசாசு கர்த்தர் யோபு குறித்தே சாட்சி சொல்கிறார். ஆனால் இவன் சொல்கிறான், என்ன சொல்கிறான், அவன் கைகளின் கிரியைகளை ஆசீர்வதித்தீர், அவனுடைய சம்பத்துலாம் என்னச்சு தேசத்தில் பெருகிற்று. சும்மாவா உம்மா என்னச்சுறா, உமக்கு பயந்து பொல்லாப்பு செய்யாமல் இருக்கிறான், உத்தமனாக இருக்கிறான் அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்க. ஆசீர்வாதம் வந்தால் ஆபத்து வருமா? ஆசீர்வாதம் வந்தால் ஆபத்து வரவே வராது. கர்த்தர் கொடுக்குற ஆசீர்வாதத்தினால ஆபத்து வராது.
கர்த்தர் கொடுக்குற ஐஸ்வர்யத்தினால வேதனை கூட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ கர்த்தர் கொடுக்கணும், கர்த்தர் கொடுக்குற ஆசீர்வாதமாக இருக்கணும், கர்த்தருக்கு பிரியமான சம்பாத்தியமாக இருக்கணும், கர்த்தருக்கு பிரியமான வருமானமாக இருக்கணும். அதில் எந்த தீமையும் இருக்காது. ஆனால் இவன் எவ்வளோ தைரியமாக அவன் கைகளின் கிரியைகள்லாம் நீ ஆசீர்வதித்தீர், அவனுடைய சம்பத்து தேசத்தில் பெருகிட்டு. இவனுக்கு பொறாமை, அவன் நல்லா இருக்கிறான், நல்ல வசதியாக இருக்கிறான், அவன் நினச்சிடான் நீ வேலி அடைச்சி வச்சுக்கிறீங்கன்னு சொல்லி சாத்தான் பேசுகிறான். அதனால் கர்த்தர் சந்நிதியில் போய் நீ வேலி எடுக்க வேண்டும் என்பதை குறித்து பேசுகிறான். கர்த்தர் பொல்லாங்கினால் சோதிக்கிற தேவன் அல்ல என்று வேதம் சொல்லுகிறது. பொல்லாங்கினால் தேவன் கோபப்பட்டால் மனுஷன் பிழைக்கவே மாட்டான், செத்துருவான். தேவனுடைய கோபாக்கில் இறங்கிச்சுன்னா உயிரோடு இருக்க முடியாது, நம்ம உயிரோடு இருக்கவே முடியாது. ஆனால் வேதம் அழகாக சொல்லுகிறது, அவர் பொல்லாங்கினால் சோதிக்கிற தேவன் அல்ல. அவர் வியாதி எதுவுமே போடலை, அவர் வேலியை எடுத்தார் தான் என்று வேதம் சொல்லுது. சோதிக்கப்படுகிற எவனும், அதாவது யாக்கோபு 1:13, சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. பொல்லாங்கினால் சோதிக்கப்படுகிறவர் அல்ல, ஒருவனையும் அவர் சோதிக்கிறவரும் அல்ல. அவனவன் தன் சுய இச்சையினால் இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். சரிங்களா? பின்பு இச்சையானது கர்ப்பந்தரித்து பாவத்தை பிறப்பிக்கும், பாவம் பூரணமாக வந்து மரணத்தை பிறப்பிக்கும் என்று யாக்கோபு 1:13, 14, 15 சொல்லப்படுகிறது. பொல்லாங்கினால் சோதிக்க மாட்டார், அவர் சோதிக்க மாட்டார்னு வேதம் சொல்லுது. அதுவும் பொல்லாங்கினால் சோதிக்கிற தேவனே அல்ல. அப்போ பாருங்க, அவன் கர்த்தரும் அவனை தொடலை. யோபுவை என்ன செஞ்சார்? அந்த சாத்தாங்கிட்ட சொல்கிறாரு, உன் கையில் தான் நினச்சிடான், உன்னுடைய கையை நீட்டி அவனுக்கு. அப்போ ஆண்டு சொல்கிறாரு, இல்லை, அவனுக்கு உண்டான வேலையெல்லாம் உன் கையில் இருக்கிறது, உன் கையில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறார். எதில்? யோபு 1:12 சொல்லுகிறார், உன் கையில் தான் இருக்குது. அப்போ உன் கையில் தான் இருக்குன்னா நாமெல்லாம் பிசாசு கையிலே இருக்கிறோம். நம்ம ஏசப்பா ரத்தத்தினால் கழுவப்பட்டு கர்த்தருடைய பிள்ளையாக மந்தையில் சேர்க்கப்பட்டாச்சு. இப்போ நம்ம ஆண்டுடைய பிள்ளை தான். அப்போ ஆண்டு சொல்கிறாரு, எல்லாம் அவனுக்கு உண்டானதெல்லாம் உன் கையில் தான் இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, வேலி எடுக்கப்படுகிறது. வேலி எடுக்கிறதுக்கு காரணம் நான் உன்னுடைய காரியத்தில் அவன் கரெக்டாக இருந்தனும், என்னுடைய சுபாவம் அவங்ககிட்ட இருக்கிறதுனால நீ வேலி எடுக்க தான் செய்யணும்னு சொல்லி பேசுகிறான். அதுதான் பேசுகிறான். சாத்தானுடைய சுபாவம் யோபுக்கிட்ட இருக்கிறதுனால நீ என்னச்சு வேலி எடும் என்று சின்னச்சுதான் சொல்லுகிறான். இப்போ கர்த்தர் சொல்லுகிறாரு, அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் என்னச்சுது எல்லாம் இப்போ என்னது உன் கையில் தான் இருக்குன்னு சொல்லி சொல்கிறாரு. அப்படின்னா அவர் வேலி எடுக்கப்பட்டாச்சு. வேலி அப்போ என்ன சுபாவம் அவங்ககிட்ட இருந்தது, என்ன சுபாவம்? வேலி இப்போ எடுக்கப்பட்டதுனால அவன் என்ன செஞ்சான்? தொட ஆரம்பிச்சிட்டான். யோபுக்கு பல இழப்புகள் ஏற்பட ஆரம்பிக்கிறது. இவ்வளோ துணிச்சலாக சாத்தாமே நினச்சலான்னு பேசுகிறான். அப்படி யோபுக்கிட்ட என்ன குண அதிசயங்கள் இருந்தது? யோபு 2:25 சொல்லுகிறது. யோபு 3:25, 26 சொல்லுகிறது. யோபு 3:25, நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது, நான் அஞ்சினது எனக்கு வந்தது. நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது, நான் அஞ்சினது எனக்கு வந்தது. எனக்கு சுகமும் இல்லை, இளைப்பாறுதலும் இல்லை, அமைதலும் இல்லை, எனக்கு தத்தளிப்பே நேரிட்டது. நாம் எப்போ பார்த்தாலும் சில பேர் பயப்படுவாங்க. அவனுக்கு பயந்த காரியம் நேரிட்டது என்று தான் சொல்லப்பட்டிருக்கு. பயம் அவங்ககிட்ட இருந்தது. பயம் எப்பவும் நெகட்டிவ் தாட்ஸு, பிள்ளைகளை குறித்து, சொத்தை குறித்து. அநேகர் இப்படி தான் பயப்படுவாங்க. ஐயோ, என் வீட்டில் நகலாம் திருட்டு போயிருக்குமோ, ஐயா என் பிள்ளைக்கு போயிருக்கால விபத்து ஏற்பட்டிருக்குமோ, என் பிள்ளை யாரோ ரேப் பண்ணியிருப்பானோ, என் பிள்ளையை கடத்திட்டு போயிருப்பானோ, இப்படி ஒரு தாட்டு. ரோட்டில் போய் ஏதோ ஒரு சத்தம் கட்டான, ஐயோ என் பிள்ளை இப்போ தான் போச்சு, அச்சிச்சோ என் பிள்ளையை தான் தட்டிட்டான். உண்மையாக இப்படி பேசுவாங்கங்க. அநேகருக்கு பயம் அதிகமாக உண்டு. எதை எடுத்தாலும் நெகட்டிவாகவே திங்க் பண்ணுவாங்க, ஒரு பாசிட்டிவாகவே பேச மாட்டாங்க. எப்போ பாரு பயம், எதை குறித்து பயம். எங்கேயோ ஒரு சத்தம் கட்டான்னு என் பிள்ளை தான் அழுகுறது, பயப்படுறது, நடுங்குறது. ஆனால் கர்த்தர் நினச்சி அது பிசாசுடைய சுபாவம், அது பிசாசுடைய சுபாவம். அது ஒரு நாள் 2 நாள் இருக்கிறதுனால பிசாசு போய் கேள்வி கேட்க முடியாது. மாதக்கணக்கா, வருடக்கணக்கா
புரியுதா? வருடக்கணக்காக அந்த ஸ்பாவம் மாறாமல் இருக்கிறது. அது யாருடைய குணம்னா பயந்து சாவுறது பிசாசுடைய ஸ்பாவம். அதை கர்த்தர் பயப்படாதீர்கள் அடிக்கடி சொல்லுவார். கிறிஸ்தவன்கிட்ட சொல்கிறதே பயப்படாதீர்கள் தான். அதிகமாக நினச்சோம் பயந்து பாதி செத்து போயிடுவோம். அப்போ பாருங்கள், வேதம் என்ன சொல்லுதுன்னா, அவன் அதனால தான் தைரியமாக தேவ சந்நிதியில் போய் பேசுகிறான். தேவன் பிசாசு கண்ட்ரோலில் கிடையாது. பிசாசு சொல்கிறபடி செய்யணும் அவசியமும் இல்லை. ஆனால் நீதி செய்கிற தேவன் அல்லவா? நீங்கள் ஏன் இன்னும் வேலையை அடைத்து வைத்திருக்கீங்க? இப்போ தேவன் நினச்சிவார், நம்ம பாவம் செய்யும்போது இப்போ விக்கிரக ஆராதனை பண்ணுறாங்க, தேவன் வழி நடத்தி வராரு. ஆனால் அந்த ஜனங்கள் நினச்சிட்றாங்க, அவரை விட்டுட்டு விக்கிரகத்தை ஆராதிக்கிறாங்க. வழி நடத்தி வந்த தேவன் வேறு தேவன் சொல்லும்போது அவர் கோவப்படுறாரு. அவர் கரெக்டாக போய் கானான் தேசம் சேர்த்தப்பறம் சில மக்களோட உறவு கொள்ளாதீங்க, சம்மந்தம் கலக்காதீங்க நிறைய பேசுவார். ஆனால் இவங்க இஷ்டத்துக்கு வாழும்போது அவங்களோட சம்மந்தம் கலந்து விக்கிரகத்தை உள்ளே விட்டு பலிபீடங்களை நினச்சது விக்கிரக கோயிலை கட்டிக்கிட்டு கர்த்தருக்கு பிரியமில்லாத செய்யும்போது கர்த்தரை என்ன செஞ்சுவார்? ஒப்பு கொடுத்துருவார். தேவ கோபகனை ஒப்பு கொடுத்துருவார். எதிராளி நாட்டோட ஒப்பு கொடுத்து 7 வருஷம் 8 வருஷம் அவன் கண்ட்ரோலில் இருந்து நினச்சுவான், பயந்து அடக்கி ஆழ்வான், அப்படி விட்டுருவார். திரும்பி இவன் கூக்குரல் விட்டு மன்னிப்பு கேட்டு அழும்போது கர்த்தர் நினச்சிவார், இறங்குறார். கர்த்தருக்கு பிரியமில்லாததை செய்யும்போது தேவன் கோபப்பட தான் செய்வார். அதனால் வேலி நினச்சது எடுக்கப்படுது. நம்ம சவுலை பற்றி கூட பார்த்தோம். சவுலை பற்றி வீடியோவில் பார்த்தோம். என்ன பார்த்தோம் அப்படின்னா, அவன் கர்த்தருக்கு சத்தத்துக்கு கீழ்ப்படியலை. அவன் கர்த்தருக்கு என்ன கீழ்ப்படியலை. அவருடைய பேசுவதுக்கு அவன் செவி கொடுக்கவே இல்லை. அதனால தான் அவர் என்ன செய்கிறாரு? கோபப்படுறாரு. கர்த்தர் சத்தத்தை கீழ்ப்படுகிறதை பார்க்கலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாக இருக்குமோன்னு கேட்டார். பலியை பார்க்கலும் கீழ்ப்படுதல் வேணும், ஆட்டுக்கடாக்கள் நினைத்தை பார்க்கலும் செவி கொடுத்து உத்தமம். கர்த்தருக்கு செவி கொடுக்கணும்னு சொல்கிறார். தீர்க்கதரிசி மூலமாக அவருக்கு ஆலோசனை கிடைக்கப்பட்டது. ஒன்றுமே மனுஷல கீழ்ப்படியலை. அவனுக்கு ராஜா என்ற அபிஷேகத்தையும் பட்டத்தையும் கொடுத்ததே கர்த்தர் தான். ராஜா என்று பரிசுத்தாவினர் அபிஷேகம் பண்ணது கர்த்தர் தான். அப்போ ராஜாவாக அவனை அபிஷேகம் பண்ணவன் ஒரு தீர்க்கதரிசி மூலமாக தான் அபிஷேகம் பண்ணப்பட்டது. அந்த தீர்க்கதரிசி மூலமாக தான் அவனுக்கு எல்லா காரியங்களும் அவனுக்கு சொல்லப்பட்டது. ஆனால் அவன் கீழ்ப்படியவே இல்லை. கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியவே இல்லை. அப்போ கர்த்தர் என்ன செய்றாரு? சவுலை விட்டு விலகினார். பரிசுத்த ஆவியினர் சவுலை விட்டு விலகினார் என்று வேதம் சொல்லுகிறது. ரெண்டக மண்ணான், முரட்டாட்ட மண்ணான். அந்த தேவன்ட்டு ஒன்று சரியுமா அவன் கீழ்ப்படிய மாட்டான், செய்ய மாட்டான். பரிசுத்த ஆவியினர் சவுலை விட்டு விலகி கர்த்தரால் வரவிடப்பட்ட என்னச்சுது பொல்லாத ஆவி அவனை அலக்கழிச்சது. ஏன்? கீழ்ப்படியலை. கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியலை, கர்த்தருடைய ஆலோசனைக்கு கீழ்ப்படியலை. அப்போ கர்த்தருக்கு பிடிக்கலை. அப்போ வேலி எடுக்கப்பட்டாச்சு. பரிசுத்தனர் விலகிட்டாருனானே வேலி எடுக்கப்பட்டாச்சுன்னா சாத்தானுக்கு கொண்டாட்டம். அப்போ அதனால தான் தேவ சமூகத்தில் போய் யோபு குறித்து தைரியமாக பேசுகிறான். அப்போ நாமளும் கூட இதுவரைக்கும் நான் சரியாக தான் இருக்கேன். நான் சொன்னேன், நான் இயேசுவை ரட்சகராக ஏற்றுக்கொண்டு போய் விக்கிரக ஆராதனை நான் பண்ணதே கிடையாது. ஆனால் ஆண்டுங்க என்ன சொல்வார்? ரெண்டகம் பண்ணாத, முரட்டாட்டம் பண்ணாத, அதெல்லாம் விக்கிரக ஆராதனை செய்வேன்னு பில்லிசுனியை வைக்கிறதுக்கு சமம் என்று சொன்னார். அப்படித்தானே பேசினார். ஆனால் உண்மையில் நாம் என்ன நினச்சிட்ருக்கோம்? நான் எவ்வளோ கரெக்டாக நடந்துகிட்ருக்கேன், நான் எவ்வளோ பரிசுத்தமாக வாழ்ந்துட்டுருக்கேன், கர்த்தருக்கு பிரியமானதை நினச்சினேன் செஞ்சிட்ருக்கேன் நம்ம நினச்சிட்ருக்கோம். ஆனால் கர்த்தர் நீங்கள் இன்டைரக்டாக செய்கிறத, நீங்கள் கர்த்தருக்கு பிரியமில்லாத எத்தனையோ காரியங்களை செய்கிறத கூட கர்த்தர் நினச்சிறாரு விக்கிரக ஆராதனை என்று நினச்சது சொல்லப்படுகிறது. ரெண்டகம் பண்ணாதீங்க, முரட்டாட்டம் பண்ணாதீங்கன்னு கர்த்தர் நினச்சிறாரு சொல்லுகிறார். அதனால் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, கண்டிப்பாக என்ன செய்யக்கூடாது? பரிசுத்தமாக வாழ்கிறதுல கரெக்டாக இருப்போம். அதேமாரி பிசாசுடைய பாவங்களும் நம்மகிட்ட இருக்கக்கூடாது. கசப்பு, வெறுப்பு, கோபம், வைராக்கியம், எரிச்சல், அப்படி நிறைய காரியங்கள் சொல்லலாம். எதுக்கெடுத்தாலும் கோபப்படும், எதுக்கெடுத்தாலும் எரிச்சல், கசப்பு போகவே செய்யாது. பயங்கர வெறுப்பு இருக்கும்.
அதெல்லாம் கர்த்தருக்கு அது பிசாசுடைய குணங்கள், பிசாசுடைய சுபாவங்கள். ஒரு நாள் 2 நாள் இல்லை, வருடக்கணக்காக மாத கணக்காக வச்சுக்கிட்டே சுமந்துக்கிட்டே இருப்பாங்க. அதை அப்படி விடவே மாட்டாங்க. அவங்களால அதை அவங்கள விட்டு எடுத்து போடவே முடியாது. இப்போ நாம் அந்த கசப்பை வச்சுக்கிட்டே இருக்கிறதுனால கர்த்தர் சொல்வார், நான் உன்னை பயன்படுத்த முடியாது, நான் உங்கள்கிட்ட பேச முடியாதுன்னு சொல்லி கர்த்தர் சொல்வார். நான் உன்னை பயன்படுத்தணும்னு நினைக்கிறேன், உன்னோட பேசணும்னு நினைக்கிறேன், ஆனால் நீ அப்படி கசப்பை வச்சுட்டு இருக்கிறதுனால என்ன செய்ய முடியாது, பயன்படுத்தவே முடியாது. யாது ஒரு கசப்பான வேர் நமக்குள்ளே முளைக்கக்கூடாது. கிருபையை நம்ம என்ன செஞ்சுருவோம், இழந்துருவோம். நிறைய பேர் பாருங்க, நல்லா ரசிக்கப்பட்டு அபிஷேகம் பண்ணப்பட்டு அந்நிய பாசை பேசுவாங்க, ஒரே அடுத்தவங்களை பற்றி குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. குறை சொல்லுகிற ஆவி, குறை சொல்கிற ஆவி பழைய புளிச்சு தயிர் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அது குறை சொல்கிற ஆவி என்ன செய்து இருக்கும். அவங்ககிட்ட எப்பாம் பார்த்தாலும் குறை சொல்லுவாங்க. அது கர்த்தருக்கு அருவருப்பு, கர்த்தருக்கு அருவருப்பு. அப்போ கர்த்தர் அதை என்ன செய்ய மாட்டார், விரும்ப மாட்டார். ஆனால் அதேமாரி பிசாசு நினச்சிவான், சரி பிசாசு நினச்சிடான், அது நம்ம சுபாவம், நல்ல கசப்பு, அடுத்தவங்களை பற்றி குறை சொல்கிறாங்க, அடுத்தவங்களை பற்றி நல்ல கழுவி குடிப்பாங்க, அடுத்தவங்களை பற்றியே தான் பேசுவாங்க, அடுத்தவங்களுடைய புறங்கூறுதல், முன்ன விட்டு பின்ன பேசுறது, இதெல்லாம் கர்த்தருடைய பிள்ளைங்களுக்கு பிரியமே, கர்த்தருக்கு பிரியமில்லை, கர்த்தருடைய பிள்ளைங்களுக்கு இது அருவருப்பு. நம்ம ஜென்ம சுபாவங்கள் என்ன செய்யணும், மாறணும். சில பேருக்கு என்ன ஜென்ம சுபாவங்கள் மாறாது. வெளிப்படுத்துதல் கூட 21:8 சொல்லப்படுகிறது, பயப்படுகிறவர்களும் அவிஸ்வாசிகளும் அருவருப்பானவர்களும் கொலைபாதகரும் விபச்சாரக்காரரும் சூனியக்காரரும் விக்கிரக ஆராதனைக்காரரும் பொய்யர் அனைவரும் 2ஆம் மரணமாகிய அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள் என்றார். பாருங்க, நரகத்துக்கே பேர் வாங்கணும் பயப்படுகிறவங்க, அவிஸ்வாசி, அருவருப்பானவர்கள், கொலையும் விபச்சாரமும் சூனியமும் விக்கிரகமும் பொய் பேசுறதுதான் பாவம் நம்ம நினச்சிட்ருக்கோம். அதுக்கு ஈக்குவலாக ஆண்டு சொல்லுகிறாரு, பயப்படுகிறவர்களும் அவிஸ்வாசிகள். நீ விசுவாசிக்கணும், அவிஸ்வாசி இராத. அருவருப்பானவர்கள், கர்த்தருக்கு பிரியமில்லாத செய்வது எல்லாம் அருவருப்பு தான். அவங்க கூட என்ன செய்வாங்க, நரகத்துக்கு போயிடுவாங்க. அப்போ பயப்படாதீங்க, பயப்படாதீங்க, பயப்படாதிருங்கள், நானே உன் தேவன், கலங்காதே, திகையாதே, நான் உனக்கு சகாயம் பண்ணுவேன். எப்போ பாரு பயப்படாதே, பயப்படாதே. கர்த்தர் சொல்வதெல்லாம் இதுதான். அப்போ பயம் வந்துச்சுன்னா அந்த ஆவி பிசாசு என்னச்சுன்னா உள்ளே வந்துடுவான். நாங்கள் ஜூமில் மெசேஜ் கொடுத்துட்டு இருந்தோம். அப்போ ஒரு பொண்ணு சென்னை பட்டணத்துலேருந்து அதாவது மனநல பாதிக்கப்பட்டு ஃபோன் மூலமாக ஜோம் பண்ணாங்க. அந்த சிஸ்டர் இன்னொரு வீட்டில், அவங்க அண்ணன் வீட்டில் போய் இருந்தாங்க. அதனால் அவங்க வீட்டில் அவங்க இவங்கக்கிட்ட பேசுகிறதுனால அவங்க தூங்கிட்டாங்கனால நான் அவங்க வீட்டில் அண்ணிக்கிட்ட பேசினேன். பேசி இப்படி ஜூமில் மெசேஜ் கொடுக்குறோம், அட்டன் பண்ணுங்கள், பாருங்கள் அப்படின்னு சொல்லி பேசினேன். கொஞ்சம் பேசினேன், நல்லா போல்டாக பேசு, தைரியமான பொண்ணு, கொஞ்சம் வயசு பொண்ணு, 2 கைப்பிள்ளைங்க வச்சுருக்குறாங்க, தைரியமான பொண்ணு, போல்டாக பேசிச்சு. எனக்கு டைம் இல்லைக்கா, நான் பிள்ளைங்க செல்ஃபோனை வாங்கிடுவாங்க, எடுப்பாங்க, ஆனால் செல்ஃபில் எங்கேயாட்ட வச்சுட்டு கேளுங்க, வீடியோ தெரியணும்னு அவசியம் இல்லை, ஆடியோ மட்டும் கேட்கட்டும், எப்படியாட்ட கேளுங்க, உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்குன்னு சொன்னேன். ஒரு 10 நாள் இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் அவங்கள்ட்ட இவங்க அந்த வீட்டை விட்டு வந்ததுனால நான் அவங்கள்ட்ட கான்டாக்டில் இல்லை, அந்த சிஸ்டர்கிட்ட பேசலை, நம்பர் வாங்கியிருந்தேன்னு நினைக்கிறேன். இல்லை 10 நாள் 15 நாள் தெரியல, ஃபோன் பண்ணலை, அடிக்கலை. அது தொடர்ந்து ஒரு 3 டைம் 4 டைம் பேசியிருப்பேன். சொன்னேன், மெசேஜ் கேளுங்க நான் சொன்னேன். ஆனால் அதுக்கப்புறம் கான்டாக்டில் நான் திரும்பி பார்த்தேன், அந்த சிஸ்டர் சூசைட் பண்ணி இறந்துட்டாங்கன்னு கேள்வி. நான் தாங்கி கொள்ளவே முடியல. சரியாக யாருன்னு எனக்கு தெரியாது, ஃபேஸை பார்த்தது இல்லை, அவங்க எனக்கு பழக்கமும் கிடையாது. நான் ரொம்ப அழுதாண்டுட்டேன். கிறிஸ்தவ சகோதரி, ஒரு சிஎஸ்ஐ கிறிஸ்தவ சகோதரி, கை பிள்ளை 2 பிள்ளை வச்சுருக்குறாங்க. ஏன் சப்பா இப்படி பண்ணாங்க, ஏன் காலத்துக்கு முன் நீ ஏன் சாக வேண்டும், அவசரப்பட்டுட்டாங்களே, அவசரப்பட்டு நரகத்துக்குள்ளே போயிடுவாங்க, எதுக்கு இப்படி ஸ்மரிச்சாங்க அப்படின்னு. அப்போ எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஏசப்பா, எத்தனை நாள் அந்த சகோதரிட்ட பேசி மெசேஜை கேளுங்க, அட்டன் பண்ணுங்கன்னு சொன்னேனே. அது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி யார்கிட்ட பேசியிருக்க மாட்டானா, அவங்க பிரச்சனையை சொல்லியிருக்க மாட்டாங்களா, நம்ம ஜோம் பண்ணியிருக்க மாட்டோமா, அவங்கள தடுத்து இந்த மரணத்தை தடுத்து நிறுத்தியிருக்க மாட்டோமா. இப்பெல்லாம் ரொம்ப வேதனைப்பட்டேன், ரொம்ப அழுதேன். சம்மந்தம் இல்லாதவங்க தான்,
பார்க்காதவங்க தான், அவங்க பேச தான் செஞ்சுக்கிறேன், உறவும் கிடையாது. ஆனாலும் எனக்கு ஒரு மனசு உடஞ்சி கதறினேன் ஏசப்பட்டேன். ஏன் ஏசப்பா அந்த ஆத்மா நரகத்துக்கு போயிட்டேன், இந்த ஆத்மா சூசைட் பண்ணிட்டேன் அப்படின்னு. அப்போ ஆண்டு சொன்னார், அவளுடைய எண்ணம் ஃபுல்லாக சூசைட் பண்ணணுங்க வந்த உடனே அவள் மனநிலை சிந்தனை எண்ணங்கள்லாம் அது ஆண்டு கொள்ளும். அந்த பிசாசு, அது ஒரு பிசாசு ஆண்டு கொண்டுட்டு வெளிவர முடியல. ஒரு சண்டையில் கணவன் மனைவி சண்டையாகட்டும், ஏதோ ஒன்று இல்லை, டக்குன்னு அந்த வார்த்தையை அறிக்கையிடுவாங்களாம். அறிக்கையிடும்போது அடிக்கடி அந்த வார்த்தையை அறிக்கையிடுவாங்க. அடிக்கடி இந்த வார்த்தையை அறிக்கையிடும்போது அவங்க சிந்தையை ஆண்டு கொள்ள ஆரம்பிக்கும். இது எப்படின்னா அன்கண்ட்ரோலிங் பவர், கண்ட்ரோலே பண்ண முடியாத ஒரு ஆவி, அசுத்தாவி, அது போய் அவங்கள ஆண்டு கொள்ளும். நார்மலுக்கே வரமாட்டாங்க. அவங்க மைண்டு தாட்டு எல்லாமே அந்த அசுத்தாவினால் பீடிக்கப்பட்டுரும். எண்ணங்கள் சிந்தனைகள் எல்லாம் சிறைபிடிக்கப்பட்டுரும். வெளியே வர முடியாது. அதே தாட்டில் தான் இருப்பாங்க, அதே சிந்தனையில் தான் இருப்பாங்க, அதே பற்றி தான் யோசிப்பாங்க, அதை அறிக்கைட்டுக்கிட்டே இருப்பாங்க. அது அவனை மேற்கொண்டுருது அப்படின்னாங்க. அதே நேரம் இயேசுவே எனக்கு முடியல, எனக்கு காப்பாற்றுங்க, இயேசுவே இந்த சிந்தனை மாறட்டும் ஏசப்பான்னு சொல்லி கூப்பிட்டாங்கன்னா ஏசப்பா நினச்சி வரான், உதவி செய்வாரான். அந்த கொஞ்சமான்ற சுய உணர்வுக்கு வந்து ஏசப்பா எனக்கு இறங்குங்க, எனக்கு உதவி செய்யுங்க, இது ஜெயிக்க முடியல, ஐயோ எனக்கு இந்த ஆவி என்னை விட்டு விரட்டுங்க, எனக்கு விடுதலை தாங்கன்னு கூப்பிட்டாங்கன்னா கண்டிப்பாக கர்த்தர் உதவி செய்வாராம். ஆனால் இவங்க அது கூப்பிடவே மாட்டாங்க. அவனை மட்டும்தான் கூப்பிடுவாங்க, அசுத்தாவியை மட்டும்தான் கூப்பிடுவாங்க, அதை மட்டும்தான் சிந்திப்பாங்க. இப்போ அவன் நினச்சுவான் மேற்கொண்டுருந்தான், அதுதான் காரணம் அப்படின்னு கர்த்தர் சொன்னார். அவனை மேற்கொண்டிருந்தனால அவனை அழைக்கிறாங்க, அவன் சிந்திக்கிறாங்க, செயல்பட வைக்கிறது முடிஞ்சிச்சு. இயேசு உச்சரிக்கவே மாட்டாங்க, எனக்கு உதவி செய்யுங்க கூட கேட்க மாட்டாங்க. அந்த தாட்டே உங்களுக்கு என்ன செய்யுது, வராது. அப்போ பிசாசுடைய சுபாவம், அவனுக்குரிய குணாதிசயம் அவங்ககிட்ட உள்ளே இருக்குது. அது ஒரு ஆவி, அது அவங்களே கூப்பிட்டுக்கிட்டாங்க, அவங்களே உள்ளே விட்டுக்கிட்டாங்க. இப்போ அது அவங்கள என்ன செய்யுது, ஆட்டி அலக்கழிக்க ஆரம்பிக்கிறது, அப்போ கர்த்தர் என்ன சொல்கிறாருன்னா, கர்த்தருக்கு பிரியமானதையும் செய்யணும். அதேமாரி கர்த்தருக்கு பரிசுத்தம், இதுதான் பரிசுத்தம், கொலை செய்யக்கூடாது, விபச்சாரம் செய்யக்கூடாது, வேசம் செய்யக்கூடாது, திருடக்கூடாது, பொய் சொல்ல, இது மட்டும்தான் அப்படின்னு நினைக்காம நீங்கள் மற்ற காரியங்கள் கூட, அதான் சொல்கிறால, ரெண்டகம் பண்ணுறது, முரட்டாட்டம் பண்ணதில் கூட விக்கிரகாராதனைக்கு சூனியத்துக்கு சமம். அப்போ நம்ம அதை பண்ணக்கூடாதுல்ல. தேவன் சொல்லுவதெல்லாம் தேவன் ஒப்பு கொடுக்கறது சரி ஏசப்பான்னு சொல்லிட்டு செய்யாமல் இருக்கிறது, கீழ்ப்படியாமல் இருக்கிறது, அது எந்த பாவத்துக்கு சமம்னு சொல்கிறாரு பாருங்க. அப்போ நாம் இன்டைரக்டாக மறைமுகமாக கூட அந்த விக்கிரகாராதனை பண்ணுறோம், மறைமுகமாக கூட யாருக்கும் செய்வனை செய்கிறோன்னு அர்த்தங்கிறாரு. அப்போ பாவ லிஸ்ட்டில் வந்துடுது. அப்போ கர்த்தர் எப்படி வேலையை எடுக்க தானே செய்வார். ஒரு நாள் 2 நாள் கூத்தல்ல, மாத கணக்காக வருட கணக்காக திருந்தாமல் இருக்கிற சுவாவங்கள். நான் ரட்சிக்கப்பட்ட அபிஷேகம் பண்ணிட்டு கோபப்படுவாங்க, எரிச்சல் படுவாங்க, கசப்பும் வெறுப்பும் வைராக்கியம் மாறவே செய்யும். நிறைய பேர் பாரம்பரிய கட்டுக்குள்ளே இருப்பாங்க, ரொம்ப ஃபூலிஸெல்லாம் சிந்திப்பாங்க, ஆச்சரியமாக இருக்கும். சர்ச்சுக்கு போவாங்க, சண்டே கிளாஸ்லாம் நடத்துவாங்க, எல்லாம் நடத்துவாங்க. ஆனால் அவங்களோட சிந்தனை மண்டலங்கள்லாம் பாரம்பரிய கட்டுக்குள்ளே இருக்கும். ஒரு நல்ல தாட்டே இருக்காது. அந்த பாரம்பரியத்தை விட்டு வெளியே வர மாட்டாங்க. அவங்க அந்த சென்ஸாகவே நினச்ச மாட்டாங்க, பேச மாட்டாங்க, சென்ஸாகவே நடக்க மாட்டாங்க. இது பிசாசுடைய சுபாவம். ஆனால் கர்த்தராக இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாருன்னா, நம்ம பயம் வேண்டாம், அவிசுவாசம் வேண்டாம், பொய் வேண்டாம், தப்பிச்சுக்குள்ளே சின்ன பொய் சொல்லி வாழ்நாள் ஃபுல்லாக பொய் சொல்லுவாங்க. எப்போ பார்த்தாலும் ஒரு சிஸ்டர் எனக்கு தெரியும், ரட்சிப்பில் படுவாங்க, அபிஷேகத்தை நிரம்புவாங்க, அந்நிய பாச பேசுவாங்க, சதா பொய் சொல்லுவாங்கங்க. எப்போ பார்த்தாலும் பொய் சொல்லுவாங்க. ஒரு ஆபத்து, அச்சோ இதில் மாட்டிக்கிட்டால் நான் என்ன செய்வேன், எனக்கு கேவலமாக இருக்குது, அவமானமாக இருக்குதுன்னு ஒரு தப்பிக்க ஒன்று சொன்னாங்க. அதை தப்பிக்க பொய் சொல்லாமல் வேறு மாதிரி சொல்லி அதை அப்படி என்ன செய்யலாம், எஸ்கேப் ஆகிடலாம். அவங்க என்னன்னே தெரியாது, வாழ்நாள் ஃபுல்லாக போய் சொந்த ரிலேஷன்கிட்ட பையனை எங்கேன்னு கேட்டால் அவன் பையன் வெளிநாட்டில் இருப்பான், ஆனால் இவங்க என்னது திருநெல்வேலியில் இருக்கிறான், தூத்துக்குடியில் இருக்கிறான், ஒரு கம்பெனியில் வேலை பார்க்காம்பாங்க. அவங்க அந்த உறவுகள் யாராக இருப்பாங்க, ஜெபிக்கிற உறவுகளாக இருப்பாங்க, ஜெபிக்கிற ஒரு விசுவாசி, ஜெபிக்கிற ஒரு ஊழியக்காரி, அநேகருக்காக ஜெபிப்பாங்க, அவங்களுக்கு வேலையிலேயே ஜெபிப்பாங்க. அப்படிப்பட்ட சகோதரி தான் அவங்கள்ட்ட கேட்குறாங்க. சொந்தம் உறவு, பிளட் ரிலேஷன், யார்கிட்டையுமே சொல்ல மாட்டாங்க. ஜெபிக்கிறவங்க அநேகருக்கு பிரயாசப்பட்டு ஜெபம் பண்ணுறாங்க. இவங்ககிட்ட கேட்டு போய் இவங்களுடைய பலகீனத்தையும் இவங்களுடைய வீட்டுக்கதையும் கேட்டு இன்னொருத்தவங்கிட்ட சொல்கிறது கர்த்தருக்கு அருவருப்பு.
நம்ம அதுக்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம், அதுக்காக நீங்கள் ஜெப வீராங்கனை, அதுக்காக ஊழியக்காரி, அதற்காக விசுவாசி. நம்ம அப்படி பேசக்கூடாது. அவங்களோட ரகசியத்தை மனம் விட்டு உங்கள்கிட்ட சொல்லி ஜெபிக்க சொல்லலாம். அதை உங்களுக்குள்ளேயும் அடக்கி வச்சுக்கிடணும். உங்களுக்கு ஏசப்பாவுக்கு தெரிவித்து ஜெபிக்கணும், அவ்வளோதான். இவங்ககிட்ட சொல்ல மேட்ரை கேட்டு வாங்கிட்டு போய் உங்கள் சொந்தக்காரங்கிட்ட சொல்கிறதோ அடுத்த விசுவாசியை சொல்கிறதோ கர்த்தருக்கு பிடிக்காது. கர்த்தர் அதுக்காக உன்னை நம்பி விசுவாசியை கொடுக்குறாரு, அதுக்காக உன்னை நம்பி ஆத்மாவை கொடுக்குறாரு. இவகிட்ட உள்ள கதையை கேட்டு அவகிட்ட சொல்லி அவட்ட உள்ள ரகசியத்தை கேட்டு இவட்ட சொல்லணும், அதுக்கு அழைக்கலை. அப்போ இந்த சகோதரி என்ன பண்ணுவாங்கன்னா, ஜெபத்துக்காக ஜெபிச்சுட்டு இருக்கிறாங்க, வேலைக்காக வேலை கஷ்டம் தெரியாமல் கேட்கும்போது வெளிநாட்டுக்கு போயிட்டான். ஆனால் இவங்க என்ன சொல்லி சொன்னாங்க, பக்கத்து ஊரில் கம்பெனியில் வேலை செய்கிறான். அவங்க வெளியூருக்கு போன தெரியாது, வெளிநாட்டுக்கு போன தெரியும், லேட்டாக தான் கேள்விப்படுறாங்க. ரொம்ப வருத்தப்பட்டாங்க, ஜெபம் பண்ணுறாங்க. ஏன் என்கிட்ட போய் சொல்கிறாங்க, ஏன் என்கிட்ட மறைக்கிறாங்க, நான் என்ன செய்ய போகிறேன், பொறாமப்பட போகிறேன்னா, நான் ஜெபிக்க தானே செய்கிறேன், பாரப்பட்டு ஜெபிக்கிறேன், வேதனையோடு ஜெபிக்கிறேன், விடுதலைக்காக ஜெபிக்கிறேன், என்கிட்ட போய் பச்சையாக போய் பேசுகிறாங்க. அவங்களுக்கு என்ன கடைசியில் என்ன நடந்துச்சு, வெளிநாட்டில் சிக்கிக்கிட்டான். இப்போ அதே சகோதரிட்டு என்ன சொல்கிறாங்க, வெளிநாட்டில் உள்ள அரபிக்கிட்டேருந்து அவன் மீண்டு வரணும், அதுக்காக ஜெபம் பண்ணுங்க. நல்ல கம்பெனி இல்லை, நல்ல சம்பளம் இல்லை, விட மாட்டேக்கான், சம்பளம் கொடுக்க மாட்டேக்கான், வேறு இடத்துல போய் வேலை தேட விட மாட்டேக்கான், வேறு கம்பெனிக்கு ட்ரை பண்ண மாட்டேக்கான், ஒரு அரெஸ்ட் பண்ணி வச்சுக்கிறான். என் பையனை மீட்டு கொடுக்கணும், கர்த்தர் ஜெபம் பண்ணுங்க சகோதரி. இந்த பொய் சொல்ல சொல்ல என்ன நடந்துச்சுன்னு பார்க்க போனீங்கன்னா, அவங்களுக்குள்ள ஒரு பிசாசு உள்ளே போயிட்டான். சின்ன பிள்ளை மிராட்டிச்சி கிளம்பி மாதிரி வருவாள், அவள் உள்ளே போயிட்டான். பொய் சொல்கிறவங்க உள்ள அந்நிய பாசை பேசுவாங்க, ஜெபம் பண்ணுவாங்க, அந்த பிசாசு பாசை வந்துடும். ஒரு நாள் பொய்யலை, 2 நாள் பொய்யலை, வாழ்நாளுக்குள்ள பொய்யையே உணவாக்கி கொண்டாங்க. பொய் சொல்கிறது தப்புன்னு உணர்வற்றவர்களாக, அபிஷேகம் இருக்குது, ரட்சிப்பு இருக்குது, ஆவியில் நிரம்புவாங்க, எல்லாம் செய்வாங்க. அவங்களுக்கு பெரிய பாவமாகவே தெரியலை. அந்தந்த நேரம் தப்பிச்சுக்கிறதுக்காக நான் சொல்கிறது. அது வாழ்நாள் ஃபுல்லாக உடம்பு அப்படி வழக்கத்துக்கு பழக்கத்துக்கே மாறிட்டாங்க, தவறுங்கிற உணர்வே இல்லை. அப்போ யார் உள்ளே வந்துருதா, அசுத்தாவி. பரிசுத்தாவியில் நல்ல அபிஷேகம் போய் ஜெபிக்கும் போது அடுத்த அசுத்தாவி பாசம் வந்துடுது. அப்போ வேலி எடுக்கப்படுது. அப்போ பிசாசுடைய சுபாவங்கள் இருக்கக்கூடாது. இவன் எனக்கு சொந்தம்னு உள்ளே வருவான். இவன் எனக்கு சொந்தம்னு சொல்லும்போது பரிசுத்தாவியோட வேலி நம்மளை விட்டு பரிசுத்தன் நகழும்போது பிசாசு தாக்க ஆரம்பிக்கும். அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்ம ஏன் வேலி எடுக்கப்படுகிறதுனா, பிசாசுடைய சுபாவங்கள் நம்மக்கிட்ட இருக்கக்கூடாது. அப்படி இதுவரைக்கும் நம்ம இருந்தால் கூட நம்ம என்ன செய்யணும், விட்டுறணும்னு கர்த்தர் விரும்புகிறார். விட்டுறணும், வேண்டாம். இதெல்லாம் நீங்கள் இதெல்லாம் பெருசாக, இதெல்லாம் பெரிய பாவம், இதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு நினச்சிட்டு சின்ன சின்ன பாவங்களை சிக்கிக்கிட்டு வெளியே வராமல் தவித்துக்கிட்டு இருக்கிறீங்க. அதெல்லாம் பிசாசுக்கு பிடித்தது, பிசாசுடைய சுபாவம். தைரியமாக கர்த்தர்ட்ட போய் வேலி எடுமையா, எதுக்கு இன்னும் வேலி அடைத்து வச்சுருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்பான். அதனால தான் யோபின் வாழ்க்கையில் பயந்த காரியம் நேரிட்டது. அவன் தேவனை சபிக்கலை, ஆனால் தன்னுடைய வாழ்க்கையை சபித்தான். வியாதிப்படுகையில் தன் பலகீனத்தில் தன்னை தான் சபித்தான். ஆனாலும் கூட ஐயோ நான் அறியாததை என்ன செஞ்சேன், அலப்பினேன் அப்படின்னு சொல்லி நினச்சுவான். சொல்லி அவன் நினச்சுவான், மன்னிப்பு கேட்பான். அப்போ பாருங்கள், நாமளும் கூட கர்த்தருக்கு பிரியமில்லாததை பேசக்கூடாது. கூடி மற்றவங்கள சாப்பிட்டு முடிச்சிட்டோ மற்ற இடத்துலையோ உடனே கூடி நினச்சிவாங்க, மற்றவங்கள பற்றியே தான் பேசுவாங்க. மற்றவங்களுடைய குறைகளை மற்றவங்கள பற்றி குறை சொல்லி அதை கழிவு குடிக்கணும்னு சொல்லுவாங்க, கழிவு குடிப்பாங்கன்னு சொல்லுவாங்க. கொச்ச பாசையில் பேசினா, அதாவது மற்றவங்கள பற்றியே பேசுகிறது. அதான் வச்சுறாரு யோபு 42:2-3 சொல்லுகிறது, நான் எனக்கு தெரியாததையும் என் புத்திக்கு எட்டாததையும் நான் அறியாததையும் அளப்பினேன் என்றான். நான் எனக்கு தெரியாததையும் என் புத்திக்கு எட்டாததையும் நான் அறியாததையும் அளப்பினேன் என்றான். சரியா, எனக்கு செவி கொடும், அப்பொழுது நான் பேசுவேன், நான் உண்மை கேள்வி கேட்பேன், எனக்கு உத்தரவு சொல்லும் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அதுக்கப்புறம் நிதானமாக நினச்சிடான், பேசுகிறான். அப்போ நாமளும் கூட பிசாசி இவன் வேலையை எடுமையா அப்படின்னு சொல்லி கர்த்தர்ட்ட முறையிடாத அளவுக்கு, கர்த்தர் சமூகத்தில் போய் நிற்காத அளவுக்கு நம்ம நினச்சோன்னா நம்மளை பாதுகாத்து கொள்ள வேண்டும். அதனால் நிறைய பாவங்கள்
பிசாசுலே சுவாங்கள அடியோட வேறு இருக்க வேண்டும் கர்த்தர் நினைச்சிறாரு விரும்புகிறார். என்ன சொல்ல போனால் பொறாமை, புறங்கூறுதல் அதெல்லாம் கர்த்தருக்கு அருவருப்பு தான். பொறாமப்படுவாங்க, புறங்கூறுவாங்க. பெருமை பொல்லாத சுபாவம் கர்த்தருக்கு பிடிக்காது. பெருமை கொண்டவனை சாத்தானை தான் தள்ளி விட்டார். பெருமையாக பேசுறது, மேன்மையாக பேசுறது, எல்லாம் புகழ் கணம் மகிமை மேன்மையெல்லாம் இயேசு ஒருவருக்கே தான். நாம் எந்ததையும் எடுத்துக்கொள்ளக்கூடாது. பூவோடு சேர்ந்த நாறு மனம் வீசுவது போல் நாம் நாறு தான், பூ கர்த்தர். நம்ம ஒன்றத்தையும் சாதிக்க முடியாது. நாம் ஒரு ஸ்டெப்பு தான் எடுத்து வைப்போம், மீதியெல்லாம் கர்த்தர் தான் செய்யணும். அப்போ அந்த மகிமை யாருக்கு? கர்த்தருக்கு. அந்த கணம் யாருக்கு? கர்த்தருக்கு. அந்த புகழ் யாருக்கு? கர்த்தருக்குங்க. ஆனால் நீங்களும் மனம் வீசுவீங்க. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நினைச்சிறாரு, அதனால் அவரை விட வேண்டிய பாவங்களை விட்டுறணும், கர்த்தருக்கு பிரியமானதை நினைச்சணும் செய்யணும். நான் ரட்சிக்கப்பட்ட அபிஷேகம் பண்ணப்பட்ட அந்நிய பாஷை பெற்றுட்டேன்னு சொல்லி எத்தனையோ ஓட்ட உடசல்கள் நம்மகிட்ட இருக்குது, எத்தனையோ பிசாசுடைய சுபாவங்கள் இருக்குது, அதெல்லாம் கலைந்தெறியும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அப்போ நம்மளோட வேலி எடுக்கப்படாது, பிசாசு சேலஞ்சு பண்ணவும் முடியாது. ஒரு டைமு ஒருத்தவங்க வீட்டுக்கு பர்த்டே பார்ட்டிக்கு ஜோம் பண்ண வர சொன்னாங்க. அப்போ நாங்கள் ஜோம் பண்ண போகிறோம். அப்போ கர்த்தர் சொல்கிறாரு, அந்த பார்ட்டியில் போய் வீட்டு தான் ஃபேமிலி ஃப்ரெண்ட் ரிலேஷன்லாம் கூப்பிட்டு நடக்குது. பெரிய அளவு மண்டபம் முடிச்செல்லாம் கிடையாது. வீடுகளில் ஃபேமிலி மெம்பர்ஸ் பிளட் ரிலேஷனை மட்டும் கூப்பிட்டு நடத்துகிறாங்க. அப்போ கர்த்தர் சொன்னார், போய் ஃபஸ்ட்டு சாப்பிடுங்க, சாப்பிட்டுட்டு பர்த்டே பார்ட்டி கொண்டாடுங்க. இதுதான் கர்த்தர் சொன்ன ஆலோசனை. அவராக சொல்கிறாரு. நாங்கள் ஏசப்பா முதல்ல சாப்பிடவா பர்த்டே கொண்டாடவான்னு கேள்விலாம் கேட்கல. அவராக சொல்கிறாரு, போய் சாப்பிடுங்க, மதியம் என்ன சாப்பாடு ரெடி ஆகுதோ சாப்பிட்டுட்டு பர்த்டே பாட்டு பாடி ஆராதனை பண்ணி செய்து கொடுத்து பர்த்டே பார்ட்டியை கொண்டாடுங்கன்னு சொல்லிட்டாரு. இது கர்த்தர் சொன்ன ஒரு திட்டம், சரிங்களா? ஆனால் திடீர்னு பிசாசு பார்த்தான், இது கர்த்தருடைய திட்டத்தை நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, ஒரு சின்ன பிளானை கூட, சின்ன கர்த்தருடைய ஆலோசனை கூட அபத்தமாக்க பார்ப்பான். இதை அவனுடைய கர்த்தர் சொன்னதை நாங்கள் செய்யக்கூடாதுங்கிறதுக்கு என்ன நடக்கு, அடுப்பில் மட்டன் வேக மாட்டேங்குது, குக்கர் விசில் அடிக்க மாட்டேங்குது, ஃப்ளேம்லாம் கம்மி ஆயிட்டு, டைம் ஆகிக்கிட்டே இருக்குது. ரொம்ப டைம் ஆகுது, 3 மணி 2 மணியா 3 மணியா தெரில, சாப்பிடலாம் முடியல, அவ்வளோ டைம் ஆகுது, வேக மாட்டுக்கு எல்லாமே. அது நல்லா எரிஞ்ச அடுப்பு எரிய மாட்டுக்கு, குக்கர் சரியாக யூஸ் ஆக மாட்டுக்கு. இந்த சுச்சுவேஷனில் இன்னொரு அண்ணன் ஃபேமிலி வர்றாங்க. வந்து அவங்க ஃபங்க்ஷன் கல்யாண வீட்டில் போயிட்டு வந்துட்டோம், சாப்பிட்டுட்டோம். அதனால் நாங்கள் இன்னொரு வளைகாப்பு வீட்டு ஃபங்க்ஷன் போகிறோம். அதனால் நீங்கள் என்ன செய்யுங்க, பர்த்டே பார்ட்டி கொண்டாடுங்க, அவங்க கிளம்பி போயிடுவாங்க, அந்த பொண்ணை கூட்டிகிட்டு போயிடுவாங்க, அதனால் சீக்கிரத்தில் இவங்க என்ன செஞ்சிட்டாங்க, இங்கே மட்டன் வந்த பாடுல சாப்பிட்ட பாடுல எது ரெடி ஆக மாட்டுக்கு. இவங்க என்ன செய்கிறாங்க, அவசரப்படுறாங்க. நாங்கள் இன்னொரு ஃபங்க்ஷனுக்கு போகிறோம், அங்கே என்ன பண்ண போகிறாங்க, வளைகாப்பு பொண்ணை கூட்டிகிட்டு போயிடுவாங்க, நாங்களும் அந்த பொண்ணை பார்த்துட்டு வளையல் போடணும், இல்லைன்னா ஒரு மையை கொடுக்கணும், அவசரமாக பர்த்டே கொண்டாடணும். இந்த சிச்சுவேஷன் மாறுது. எப்படி மாறுது? கர்த்தர் சொன்ன பிளான் அப்படியே சேஞ்ச் ஆகுது. கர்த்தர் என்ன சொன்னாரோ அதை அப்படியே பிசாசு மாற்றிட்டான். ஆமாம், இது நியாயம் தானே, அவங்க அவசரமாக போகிறாங்க வெளியே, நாம் ஏன் தடையாக இருப்பானே, சார் ரைட் அப்படின்னு சொல்லி பாட்டு பாடி வசனம் வாசித்து ஆராதனை பண்ண ஒன்றும் வர மாட்டுக்கு. பாட்டு தப்பாக வருது, ராகம் சரியில்லை, ஆராதனை ஒழுங்கு, அபிஷேகம் இறங்கின ஆராதனையும் இல்லை. நம்ம சுயமாக எதுவுமே செய்ய முடியாது. கர்த்தர் அந்த ஆராதனைக்கு வரணும், ஆராதனை அங்கீகரிக்கணும், பாட்டை அங்கீகரிக்கணும். அப்போ தாங்க எல்லாமே தேவ பிரசனமே இறங்கும். அப்போ தான் ஆவியானவர் அசைவாடுவார். அவங்க எதுவுமே இல்லை, தெரிய மாட்டுக்கு. தெரியாமல் தெரியாதவங்க ஆராதிக்கிற மாதிரி, தெரியாதவங்க பாடுற மாதிரி தான் இருக்குது கதை. எப்படியோ செஞ்சு வசனம் கிடைக்கல, வசனம் சொதப்பல் தான், எல்லாமே சொதப்பி முடிச்சாச்சு. அங்கே ஏன் சொதப்பிச்சு, ஏன் பாட தெரில, ஏன் ஆராதிக்க தெரிலன்னு அவங்க யோசிக்கவே இல்லை. ஆனால் தெரியுது, ஒரு ஒழுங்கின்மை எங்கே தெரிகிறது, ஆவியானவர் அசைவாடலன்னு தெரியுது, தேவ பிரசனம் இறங்கலன்னு தெரியுது. அப்படி முடிச்சாச்சு ஃபங்க்ஷனை முடிச்சாச்சா. இப்போ என்ன செய்யுது, முடிச்சாச்சு, சாப்பாடு ரெடி ஆச்சு, எங்களுக்கு தப்பே தெரியல, சாப்பிட்டாச்சு, இப்போ ஆசை வச்சாச்சு, கிஃப்ட் பண்ணியாச்சு, போயாச்சு. அடுத்த நாள் நைட்டு பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு சொப்பனம். என்ன சொப்பனம் கிடைக்கும் அப்படின்னா, நாங்கள் ஒரு காட்டு பாதைக்கு தான் போனோம். அந்த டைம் பஸ்ஸில் போயிருந்தோம். நிறைய டைம் ஒரு ஷார்ட்கட் பாதையில் ஒரு கிரவுண்டு, நல்ல ஒரு புல்வெளி உள்ள ஒரு தருவ பாதைக்கு போயிருக்கிறோம்.
நிறைய டைம் போயிருக்கிறோம். அந்த பகுதியை மாதிரி அன்று கனவுல காட்டுறாரு. ஆயிரக்கணக்கான மாடுகள், அது மத்தியில் நாங்கள் வண்டியில் ஷார்ட்கட்டில் போகிறோம். அது மெயின் ரோடு கிடையாது, சும்மா அந்த புல்தரனால போயிட்டுருக்கோம். ஆனால் மாடுகளாக கூட்டம் கூட்டமாக இருக்குது. கண்டு முழிச்சிட்டு, ஏசப்பா இப்படி மாடாக இருக்குது, இந்த இடத்துல ஏன் எங்களை அனுப்புனீங்க? நாங்கள் ஜோமனி கேட்டுட்டு தானே ஷார்ட்கட்டில் போனோம், நீங்கள் அனுமதிக்காமல் இருந்திருக்கலாமே. அவ்வளோ பிசாசு கூட்டமாக தெரியுது ஏசப்பா, பிசாசு கூட்டத்துக்கு நடுவுலேயே வண்டி ஓட்டிகிட்டு போயிருக்கிறமே அப்படின்னு நான் கேட்கும்போது ஆண்டு சொல்கிறாரு, பூமி எங்கும் நீ அவன் சாத்தானை பார்த்து கர்த்தர் கேட்கும்போது, நீ எங்கேருந்து வருகிறாய்? நான் பூமி எங்கும் சுற்றி உலாவி தெரிஞ்சிட்டு வரேங்க. அதே தாங்க கர்த்தர் சொன்னார். அவன் பூமி ஃபுல்லாக அவன் சுற்றி உலாவி கொண்டிருக்கிறான். எவனை விழுங்கலாம் என்று சுற்றி வகை தேடி அலைகிறான். பூமியில் எங்கும் அவன் இப்படி தான் இருக்கிறான். இதை மத்தியில் தான் நீங்கள் வாசம் பண்ணுறீங்க, இதை மத்தியில் தான் நீங்கள் இருக்கீங்க. இதை கர்த்தர் உங்களை வேலையடைத்து பாதுகாக்கிறார் அப்படின்னாரு. அப்புறம் ஏசப்பா அப்படியே ஏசப்பா நன்றி ஏசப்பான்னு. அப்போ ஆண்டு சொன்னார், இது மத்தியில் தான் நீங்கள் போனீங்க, இது மத்தியில் தான் இருக்கீங்க, ஆனால் கர்த்தர் தான் பாதுகாக்கிறார், வேலி அடைத்திருக்கிறார். ஆனாலும் என்ன நடக்குது? அந்த பர்த்டே பார்ட்டியில் நீ என்ன சொன்ன? ஏன் எனக்கு கீழ்ப்படியலை? நாங்கள் அந்த பர்த்டே பார்ட்டிக்கு நான் வரவே இல்லை, நான் அந்த பொண்ணை ஆசீர்வதிக்கவே இல்லை. நான் பர்த்டே பார்ட்டிக்கு வரவே இல்லையே, என் சமூகம் அங்கே வரலை, நானே அங்கே வரலை, அந்த பிறந்தநாள் பொண்ணை ஆசீர்வதிக்க வேணுன்ட்டு. இதுக்கு மேலே என்னங்க வேணும்? ஏசப்பாட்ட கதறி 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 அழுதோம். நாங்கள் செஞ்ச தப்பு அந்த பொண்ணை ஆஸ்வதிக்காமல் விட்டுறாதீங்க ஏசப்பா, தப்பு பண்ணிட்டோம், மன்னிங்க, அந்த பொண்ணை ஆசீர்வதிங்க, பிறந்தநாள் பொண்ணை ஆசீர்வதிங்க ஏசப்பா, ஆசீர்வதிங்க. அப்போ தான் எனக்கு கர்த்தர் உணர்த்துறாரு. பாடல் வந்துச்சா, ஆராதனை பண்ணிங்களா, வசனம் வந்துச்சான்னாரு, எல்லாமே சொதப்பல். அப்போ பாருங்கள், தேவன் சின்ன காரியத்தை சொன்னால் கூட, ஒரு சின்ன காரியங்க, அதை கூட பிசாசு என்ன செய்ய மாட்டான், இது எப்படியாட்டு நடக்க விடக்கூடாது, தேவனுக்கு இவன் கீழ்ப்படுத்திடக்கூடாது, இது எப்படியாட்டு நிர்மூலமாக்கணும்னு சொல்லி திட்டமிடுகிறான். அப்போ நம்ம எவ்வளோ கவனமாக இருக்க வேண்டிய கட்டாய சூழ்நிலையில் இருக்கிறோம். எப்பவும் தேவனோடு நடக்கக்கூடிய ஒரு ஸ்பாவத்தில் இருக்கணும் கர்த்தர் விரும்புகிறாரு. எப்பவும் கீழ்ப்படியணும்னு கர்த்தர் விரும்புகிறாரு. அப்போ நம்ம கண்டிப்பாக என்ன செய்யணும்? கீழ்ப்படியணும், கர்த்தர் நினச்சிறாரு, விரும்புகிறார். அப்போ கர்த்தருக்கு பிரியமானதை நம்ம செய்யணும்னு சொல்லி நினச்சிறாரு, விரும்புகிறார். அப்போ கர்த்தர் சொல்கிற ஆலோசனை பிசாசு தடுக்க நினைக்கிறான். அவன் பூமி எங்கே சுற்றி உலாவி வருகிறேன்னு சொல்கிற மாதிரி, தைரியமாக தேவ சந்நிதியில் போய் பேசுகிற மாதிரி, பூமி எல்லாம் அவன் தான் சுற்றி உலாவுகிறான். அது மத்தியில் கர்த்தராக இயேசு கிறிஸ்து உங்களையும் எங்களையும் கர்த்தருடைய பிள்ளைகளை வேலி அடைத்து பாதுகாக்கிறார். அந்த வேலி எடுக்கப்படாமல் இருக்கிற அளவுக்கு கர்த்தருடைய சுபாவம் நம்மகிட்ட இருக்கணும், கர்த்தர் நினைச்சிறாரு, விரும்புகிறார். நிச்சயமாக நம்ம யாவரும் ஜெபிப்போம். கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆஸ்வதிப்பாராக. கர்த்தர் நாம் மகிமைப்படுவதாக. ஆமென். ஏசப்பா உமக்கு நன்றி 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 ராஜா. பிதா குமார பசுத்தாவினை வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த செய்தியை ஆஸ்வதிப்பீராங்க. இந்த செய்தி அநேகருக்கு ஆசீர்வாதத்தின் செய்தியை இருக்குது, கிருபை செய்யுங்க ஏசப்பா. உமக்கு கோடி நன்றி ஏசப்பா, கோடி நன்றி ஏசப்பா. தேவனாகிய கர்த்தாவினை ஒவ்வொருவரையும் ஆஸ்வதிப்பீராங்க, ஒவ்வொருவரையும் பலப்படுத்துவீராங்க. பெரிய காரியங்களை செய்யுங்க ஏசப்பா. வார்த்தை கொண்டு ஜனங்களோடு பேசுங்க ஆண்டவராக இயேசு. ஜனங்களை அந்த யோபு சாப்டர் எடுத்தானே பயம் நடுக்கம் திகில் இருக்கும், ஐயோ ஐயோன்னு அந்த பயம் நடுக்கம் திகில் மாறட்டி ஏசப்பா, அநேகருக்கு மாறட்டி. இது லவுண்டஸ் ரகுவினஸ் ஜீசஸ். கர்த்தாவே நீ வேலை அடைப்பீராக, ஒவ்வொரு குடும்பத்தை வேலை அடைப்பீராக, ஒவ்வொரு விசுவாசிகளையும் வேலை அடைப்பீராக. ஆண்டவராக இயேசுவே நீ வேலை அடைக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். கர்த்தருக்கு பிரியமில்லாத சுபாவத்தை எடுத்து போடுங்க. பிசாசுடைய சுபாவங்கள் இருக்குமானால் அது இயேசுவே நாமத்தில் எடுத்தறிய கிருபை செய்யுங்க. நாங்கள் எங்களையும் ஆராய்ந்து பார்க்க, நிதானித்து பார்த்து அன்றைய கர்த்தருக்கு பிரியமில்லாததை எடுத்து போட கர்த்தர் உதவி செய்வீராக. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. நான் சரியாக தான் ஓடுறேன், சரியான பாதையில் தான் நடக்கிறேன், நான் சரியாக தான் திட்டமிடுகிறேன்னு நினைக்காதபடி, அது தெய்வ திட்டமா, அது தேவனுக்கு பிரியமா, தேவனுக்கு சித்தமா என்று சொல்லி அப்போ ஜெபித்து தேவன்கிட்ட இந்த ஆலோசனை பெற்றுக்கொள்ள கிருபை செய்வீராக. கர்த்தாவே அதற்கு லிமிட்டட் சப்ட்ராஹிமீனா அட்டாமன ஷண்டல் ஹுடராபாபலா இவலண்டல் இட்டஸ் ப்ரௌனஸ் ஜீசஸ் கதாண்டல் ஹிஷங் கிராமனஸே கடலிமீஷங் குரோஹோபஹாவா அவடலேஷண்ட லகுதனமண்டல் ஆதுடேஷன் ரஹிமினா ஒவ்வொரு விதியின ஷமிமிஹா இவலண்ட லகட ராவுத்து ரஹிமீனா ஒவ்வொருவரையும் ஆஸ்வதிப்பீராங்க, ஒவ்வொருவரையும் வேலையடைப்பீராங்க, ஒவ்வொரு குடும்பத்தையும் வேலையடைப்பீராங்க, பாதுகாப்பீராக. அரணும் கோட்டையும் கேடகும் துருகமாக இருப்பீராங்க.
ஏசப்பா ரத்த கோட்டைகள் மறைத்து பாதுகாத்து கொள்ளுங்க. ஆவியானவர் அதற்காக உமக்கு நன்றி எடுக்கிறோம். தேவன் என்ன சொல்கிறாரோ அதன்படி நடக்க, அதுக்கு கீழ்ப்படியக்கூடிய சுவாத்தரங்க கணனத்தில் அவை கண்கட்டு அவிசுவாசம் அவநம்பிக்கை நிர்விசாரம் பயம் நடுக்கம் திகில் கலக்கம் எல்லா கிரியில் நசரன்ஸை எரிஞ்சு போவதாக. நெகட்டிவ் தாட்ஸ் இயேசு நாங்கள் எரிஞ்சு போவதாக. நல்ல ஒரு பாசிட்டிவ் தாட்ஸை கொடுங்க ராஜா. கத்தரை ஆஸ்வதிப்பீராக. உயர்த்தி கனமணி பெரிய காரியங்களை செய்யுங்க. தேவனா மகிமைப்பட வேண்டுமா ஜெபிக்கிறோம். மீட்பர் இயேசுவை நாம ஜெபிக்கிற நல்ல பிதாவே ஆமென். ஆத்மாவே கர்த்தரை சோதரி, முழுவதுமே பரிசுத்த நாமத்தை சோதரி. என் ஆத்மாவே கர்த்தரை சோதரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.